ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அந்த 10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாருமே பைபிளை தரங்க, பிள்ளைலாம் பைபிள் தரங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் போட வியாதிகள் அவர்களை விட்டு போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகளை பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருக்கிறவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளில் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே செய்த ஊழியத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். ஆதி சபை ஒவ்வொரு பட்டணங்கள், கிராமங்கள், ஊர்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து வந்தார்கள். அப்படி அதிகமாக ஆதி நாட்களிலே ஊழியம் செய்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்தில், அவருக்கு கிடைத்த கொஞ்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி ஏராளம் சபைகளை ஸ்தாபித்தார். ஏராளம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஏராளம் ஜனங்கள் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி எபேசு என்கிறதான ஒரு பட்டணத்தில் வந்து அவர் ஊழியம் செய்த போது ஆண்டவர் பவுலை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இதுவரை பவுலை பயன்படுத்தினதை காட்டிலும் விசேஷித்த விதமாக ஆண்டவர் இந்த எபேசு பட்டணத்திலே பயன்படுத்துகிறார். பவுலின் கைகளினாலே பலவிதமான அற்புதங்கள், விசேஷித்த அற்புதங்கள் எபேசு பட்டணத்தில் நடக்கிறது. ரொம்ப விசேஷம் என்னன்னு சொன்னா, பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்கள், அப்படின்னா பவுல் யூஸ் பண்ணக்கூடிய டவல், அந்த டவல் பவுல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த உருமால்களை கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல போட்ட போது பவுலின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், அந்த சுகமளிக்கிற வல்லமை அந்த டவல் மூலமாய் அந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்கினது. அது மாத்திரமல்ல, பவுல் கட்டினதான கச்சைகளை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட்ட போது வியாதிகள் எல்லாம் சுகமானது. பவுலின் மூலமாய் ஆண்டவர் பலத்த கிரியையை எபேசு பட்டணத்தில் செய்கிறார். அந்த பட்டணத்தில் ஏராளம் அசுத்தாவி பிடித்த மனிதர்கள், பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் எல்லாரையும் பவுலிடத்தில் கொண்டு வருகிறார்கள். பவுல் அவர்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தின போது எல்லா அசுத்தாவி பிடித்த மனிதர்களும் சுகம் பெறுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். அந்த எபேசு பட்டணத்தில் பயங்கர விடுதலை. ஒரு பக்கம் வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய், அவருடைய துணியை கொண்டு போய் வியாதிக்காரங்க மேல போடும்போது வியாதிக்காரர்கள் எல்லாம் சுகமாகறாங்க. பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அந்த ஊர்ல அநேகருக்குள்ள அசுத்தாவிகளில் இருந்து விடுதலை கிடைத்தது. எங்க இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் ஆமென் பவுலின் மூலமாய் ஆமென் பலத்த காரியங்களை செய்கிறார். பவுலின் மூலமாய் அவன் அநேகருக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்படி இந்த எபேசு பட்டணத்தில் ரொம்ப விடுதலை பெற்றவங்க, பொல்லாத ஆவி பிடித்தவர்கள், அசுத்தாவி பிடித்தவர்கள் அநேகர் விடுதலை பெற்றார்கள். பவுல் இந்த பக்கம் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, பவுல் இந்த பக்கம் வியாதியஸ்தர்கள் மேல் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது, பொல்லாத ஆவிகளை துரத்தி கொண்டிருக்கும் போது
இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா தேசாந்திரிகளாய் திரிகிற சில மந்திரவாதிகள், தேசாந்திரிகளாய் திரிகிற சில யூதர்கள் பவுல் எப்படி பிசாச துரத்தினாரோ, பவுல் எப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லி பேய விரட்டினாரோ, அதே போல இந்த தேசாந்திரிகளாய் திரிந்த மந்திரவாதிகளில் சிலர் அவங்களும் பொல்லாத ஆவி பிடித்த மனுஷனை பிடிச்சு, பேய் பிடிச்சிருக்கிற ஆட்களை கொண்டு வந்து வச்சு இயேசுவின் நாமத்தினால, பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறோம் என்று சொல்லி பிசாசுகளை துரத்தினார்களாம். அப்படி பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய பிள்ளைகள் 7 பேர் இப்படி செய்தார்களாம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷனை கூப்பிட்டு, இவங்க யாருன்னா தேசாந்திரிகளாய் சுத்துறவங்க, மந்திரவாதிகளாய் இருந்தவங்க. இவங்க ஒரு அசுத்தாவி பிடிச்சவனை கூப்பிட்டு பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிறோம் என்று சொன்ன போது அந்த அசுத்தாவி பயங்கரமா ஆக்ரோஷமா எழும்பி இந்த 7 பேர் மேலே பாஞ்சி அவங்கள தாக்கி அவங்கள பயங்கரமா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சது. அசுத்தாவி பிடிச்சது ஒரு மனுஷன் தான், ஆனா இங்க 7 பேர் இருக்கிறாங்க. இந்த அசுத்தாவிகள் அந்த மனுஷர்கள் மேல பாய்ந்து பவுலை அறிவோம், இயேசுவை அறிவோம், நீ யார் என்று சொல்லி அந்த 7 பேர் மேலே பாய்ந்து அவர்களை தாக்கின போது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் விட்டு காயப்பட்டவர்களாய் நிர்வாணிகளாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியில் 2 காரியத்தை ஆண்டவர் சபை நடுவில் வைக்கும்படியாய் உணர்த்தினார். அதை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். அவர்கள் காயப்பட்டவர்களும் நிர்வாணிகளுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். எந்த வீடு? ஒரு பிரதான ஆசாரியனுடைய வீடு. நல்லா கவனிங்க, ஒரு பிரதான ஆசாரியன் யூதர்களின் முறைமையின்படி பலிபீடத்தில் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன். இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஜனங்களுக்குள்ள வருகிற வரைக்கும் இந்த யூதர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். பிரதான ஆசாரியர்கள் பலிபீடத்தின் அருகே நின்று தங்களிடத்தில் வருகிற எல்லா ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வார்கள். குற்றநிவாரண பலி செலுத்துவார்கள், போஜன பலி செலுத்துவார்கள், பான பலி செலுத்துவார்கள், அசைவாட்டும் பலி செலுத்துவார்கள். இப்படி ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்கள் தான் பிரதான ஆசாரியர்கள். அப்படி ஒரு பிரதான ஆசாரியன் தான் இந்த ஸ்கேவா. அந்த ஸ்கேவாவுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். 7 பிள்ளைகள். அடுத்து இந்த பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவுடைய ஆயுசு நாட்கள் முடியும் போது இந்த பிரதான ஆசாரியனுடைய ஸ்தானத்தில் வர வேண்டியவர்களில் ஒரு நபர் இந்த 7 பேர்ல ஒரு ஆள். நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறதான அந்த மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களாம்? தேசாந்தரிகளாய், மந்திரவாதிகளாய், சுற்றி திரிகிறவர்களாய். நல்லா கவனிங்க, ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள். பிரதான ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியவர்கள். ஆனால் இந்த ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் அந்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? அப்பா பிரதான ஆசாரியன், அப்பா ஊழியம் செய்கிறார், அப்பா ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார், அப்பா மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் நிற்கிறார். ஆனால் இவர்களோ தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிறார்கள், வீணர்களாய் சுற்றி திரிகிறார்கள். இவர்கள் மந்திரவாதிகளாய் மாறிவிட்டார்கள். இவர்கள் ஊர்ல இல்லாத பொல்லாத காரியத்தை செய்யக்கூடிய சுற்றி திரிகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் தகப்பனோ ஒரு பிரதான ஆசாரியன். ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அடுத்து தகப்பனுடைய ஸ்தானத்தில் ஊழியத்தை செய்ய, தகப்பனுடைய ஸ்தானத்தில் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய, ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கும்படியாய் வளர வேண்டிய இந்த பிள்ளைகளோ தேசாந்தரிகளாய்,
சுற்றி திரிகிறவர்களாய், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை குறித்து கவலை இல்லாதவர்களாய் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரதான ஆசானுடைய பிள்ளைகள் சுற்றி திரிகிறார்கள். தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியவர்கள், ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியவர்கள். அப்பா பலிபீடத்துக்கு முன்னால் நின்னா பிள்ளைகள் தேசாந்தரிகளாக சுற்றி திரிகிறாங்க. அப்பா ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் போது இந்த பிள்ளைகள் மந்திரவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மந்திரவாதிகளாய், தேசாந்தரிகளாய், கர்த்தருக்கு பயப்படாதவர்களாய் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டுக்குள் இருந்த ஒரு பரிதாபமான நிலைமை. ஒரு பக்கம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தகப்பன், இன்னொரு பக்கம் மந்திரவாதிகளாய் திரிகிற பிள்ளைகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே இந்த நிலைமைகள் காணப்படுகிறது. ஒரு பக்கம் பெற்றோர் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் பெற்றோர் சபைக்கு போகிறார்கள், இன்னொரு பக்கம் பிள்ளைகள் தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிறார்கள். எத்தனையோ பெற்றோருடைய கண்ணீர், எத்தனையோ பெற்றோருடைய அங்கலாய்ப்பு, எத்தனையோ பெற்றோருடைய வேதனை. ஐயோ, என் பிள்ளைகள் தவறான வழியிலே போகிறார்கள். வாலிப பிராயத்திலே பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை, வாலிப பிராயத்தில் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படவில்லை, வாலிப பிராயத்தில் பிள்ளைகள் மனமோன வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமைகளை பாருங்க. சின்ன வயசுல பிசாசு அவர்கள் மனதை வஞ்சித்து வைத்து விடுகிறான். ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நம்ம செய்திகளை நம்ம கேட்கிறோம். ஏகப்பட்ட ஆக்சிடென்ட். மரிக்கிற பிள்ளைகளுடைய வயதை பார்த்தா 15 வயசு, 16 வயசு, 18 வயசு, இளம் வயதுள்ள வாலிபர்கள் 23 வயசு. இன்னொரு பக்கம் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியதான பிள்ளைகள். ஒரு முறை ஒரு போதகர் சொன்னதான ஒரு வார்த்தை, சபையில் வருகிறதான அநேக பிள்ளைகள் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இன்னும் மிக வேதனையான ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு போதகருடைய பையனை, அவன் கொஞ்சம் இன்னசென்டா, அவன் ஒரு அப்புராணியா, அவன் பாவப்பட்டது போல இருக்கிறதுனால அவனை பயன்படுத்தி போதை பொருட்களை கடத்துவதற்கு அவனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவன்கிட்ட கொடுத்து விட்டு, அவனுக்கு எதுனே தெரியாது, கொடுத்து விட்டு நாளடைவில் அவனே போதைக்கு அடிமையாகக்கூடிய நிலைமை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பெற்றோருடைய கண்ணீர். சின்ன பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க, வளர்ந்து வரும்போது இந்த ஸ்கேவாவின் பிள்ளைகளை போல அந்த வீட்டில் தேசாந்திரிகளாய் திரிகிற பிள்ளைகள். இந்த இடத்துல நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாம ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பொறுப்பை கர்த்தர் பெற்றோர் இடத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் பிரதான ஆசாரியர்களாய் வர வேண்டியவர்கள், பலிபீடத்தில் நிற்க வேண்டியவர்கள் தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிறார்கள். காரணம், அவர்கள் சரியான விதத்திலே வளர்க்கப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிர்பார்க்கிற காரியம், பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்க்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம், நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தையும் 21வது அதிகாரத்தையும் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எல்லாரும் என்ன கவனிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய விதத்திலே அவனை நடத்து, அவனை முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். பிள்ளைகளா இருக்கும் போது பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய காரியம், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அவங்களை சரியான பாதையில நடத்தணும், கர்த்தருக்கேற்ற பயபக்தியில நடத்தணும், கர்த்தருடைய காரியங்களை அவர்களை மனதை நேர்வழியாக்க வேண்டும். பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. சபையில் அவங்க கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க, ஒரு 2 மணி நேரம் தான் இருக்காங்க. இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
2 மணி நேரம் சபையில வாராங்க, வார்த்தைகளை கேட்கிறாங்க. அவங்களுடைய புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்துல அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே போகும். ஆனால் பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கும் போதே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். நாம் எப்படி பரிசுத்தமா இருக்கிறோமோ, நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ, நாம் எப்படி ஆராதிக்கிறோமோ, நாம் எப்படி ஆராதனைக்கு வருகிறோமோ, அப்படி பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. சின்ன வயசுல 5 வளையாதது சொல்லுங்க, 50 வளையாது. சின்ன வயசுல கர்த்தருக்கேற்ற பயபக்தியில் நடத்தணும். அந்த 22வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளைகளை தண்டிப்பதற்கு பெற்றோர்கள் யோசிக்கவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைகளை அடித்து வளர்க்கணும். பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும். பெரம்ப கையில் எடுத்தாதான் பிள்ளைகளுடைய மதியினம் போகும். பிள்ளைகள் அப்பா அம்மா அடிக்கும் போது ஏன் எப்ப பார்த்தாலும் அடிக்காம நினைக்க கூடாது. அந்த அடிதான் பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கிற மதியினத்தை மாற்றும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு சபையில ஒரு போதகர் உண்டு. குழந்தைகளை பிரதிஷ்டை பண்றதுக்கு கொண்டு வரும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த பாஸ்டர் ஒரு gift கொடுப்பார். என்ன gift தெரியுமா? ஒரு கம்பு, ஒரு நல்ல ஒரு சின்ன பெரம்பு. அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? பிறந்து 3 மாசம் இருக்குமா, 40 நாள் தாண்டி ஒரு வயசுக்குள்ள இருக்கும். அந்த பேரண்ட்ஸுடைய கையில அந்த பாஸ்டர் கிஃப்டா கொடுக்கிறது என்னது? பெரம்பு. எதுக்கு? பிள்ளையை சரியான வழியில நடத்தணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு பாஸ்டர் அவன் குழந்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கேட்கிறார், பிள்ளைகளுக்கு பெரம்பு வாங்கிட்டீங்களா? அப்ப அந்த சபையில் உள்ள பிரமாணம் என்னது? குழந்தை பிறந்தாலும் என்ன வாங்கணும்? வீட்டுல ஒரு பெரம்பு வாங்கி வைக்கணும். ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரம்பு அங்க சவுர்ல சாட்சி இருக்கும். பெரம்புனா சாதாரணமான பெரம்பு, அடிச்சா அடி விழுந்தா வசமா விழும். பாஸ்டர் வாங்கி வச்சிருக்கிறாரு. சர்ச்சில் கம்பு இருக்கிறத விட வீட்டுல பெரம்பு இருக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. சின்ன வயசுல பிள்ளைகளை அடித்து வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் தயங்க கூடாது. பிள்ளைகள் சின்ன சேட்டை பண்ணும்போது சுளீர்னு ஒன்ன கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை அதை செய்ய மாட்டான், அடுத்த முறை அது பக்கம் போக மாட்டான். பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். 23வது அதிகாரம் நீதிமொழிகள் 23:13. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய. அநேக வாலிபர்கள் பெற்றோருக்கு கண்ணீரை வர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் பிள்ளைகள் காரணம் அல்ல, பெற்றோர்கள். சின்ன வயசுல பிள்ளைகளை சரியான விதத்துல வளர்க்காததுனால, அடித்து வளர்க்க வேண்டிய இடத்துல அடிச்சு வளர்க்காததுனால, சிச்சித்து வளர்க்க வேண்டிய இடத்துல சிச்சித்து வளர்க்காததுனால இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடிய ஒட்டினா வெட்ட மாட்டான், ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடனா ஒழுங்கா போட மாட்டான், நைட்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வானா வீட்டுக்கு வர மாட்டான், கண்ட இடத்துல நிக்காதன்னா சொன்னா கேட்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு முன்னால நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம சபையில இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சரியான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு பெற்றோர் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாத காலகட்டத்தில் ஆண்டவர்களுக்கு பிள்ளை தருவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளை பிறக்கும் என்று வாக்கு கிடைத்த போது அந்த பெற்றோர்கள் ஆண்டவரிடத்தில் வைத்ததான ஒரு விண்ணப்பம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம் வாசி. நியாயாதிபதிகள் 13:12. அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும். 8வது வசனம் 13:8.
அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. இந்த இடத்துல இருக்க பேரண்ட்ஸ் கவனிங்க, 3 காரியம் இதுல இருக்குது. மனோவா சிம்சோனுடைய தாய் தகப்பன். சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்த 3 காரியம். 1, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும். 12வது வசனத்துல அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும். 2, அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும். 3, அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும். இந்த 3 மிக முக்கியமான பொறுப்பு. ஒரு பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் தேசாந்திரிகளாய் திரிவது வேதனையான காரியம். ஒரு விசுவாசியின் பிள்ளை, ஒரு ஊழியக்காரனின் பிள்ளைகள், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தேசத்திலே சுற்றி திரிவது ஆண்டவருக்கு மிக 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 வேதனையான காரியம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே நடத்தப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாருங்க, இந்த பேரண்ட்ஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க 3 காரியம். இந்த நம்ம சபையில் இருக்கிற எல்லா பெற்றோரும், சின்ன பிள்ளைகளோ வாலிபர்களோ பெரியவர்களோ, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காக இந்த 3 காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். 1, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும். பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆண்டவரை, என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், அன்பு பாராட்ட வேண்டிய இடத்துல அன்பு பாராட்டணும், சிட்சிக்க வேண்டிய இடத்துல சிட்சிக்கணும், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும். அந்த பிள்ளை இடத்துல கடினமாய் நடக்க வேண்டிய சில நேரங்கள் வரும்போது கடினமாய் நடந்துதான் ஆகணும். அன்பு பாராட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு பாராட்டி தான் ஆகணும். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. நீ பிரம்பினால் அடிக்கிறதுனால, பிள்ளைகள் அடிக்கிறதுனால பிள்ளைகள் செத்து போக மாட்டாங்க. கம்ப வச்சு தான் அடிக்கணும், மானங்கனியாலும் அடிச்சிடக்கூடாது. சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தண்டிக்கிற பேர்ல தீய வச்சு சுட்டு விட்டுருவாங்க, பயங்கரமா கொடூரமாலாம் தண்டிப்பாங்க. அப்படிலாம் பிள்ளைகளை தண்டிக்க கூடாது. பிள்ளைகளை பிரம்பினால் நீங்கள் அடிக்கிறதுனால, பிள்ளைகளை கம்ப வச்சு அடிச்சு திருத்துறதுனால அவன் ஆத்துமா தப்புவிக்கப்படும். நீங்க இப்போ இந்த வயசுல கொடுக்கிற 1-2 அடி அவனை நல்வழிப்படுத்தும். நம்ம பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளையை எப்படி நடத்தணும். பிள்ளை எப்படி நடத்தணும் நமக்கு தெரியணும். அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளைகள் நடத்திக்கிட்டே வரணும். 5 வயசுல இருக்கிற பிள்ளைய அவன் 15 வயசு பிள்ளை மாதிரி நடத்தக்கூடாது. 15 வயசுல இருக்கிற பிள்ளைய 5 வயசுல இருக்கிற பிள்ளை மாதிரி நடத்தக்கூடாது. 5 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளையா நடத்தணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. 15 வயசு பிள்ளைய 15 வயசு பிள்ளையா நடத்தணும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும், ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளை எப்படி நாங்க வளர்க்கணும். சின்ன பிள்ளைகள், ஆமே, வளர்ந்து வருகிற பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியிலே பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக, பரிசுத்த சந்ததியாய் பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக, கற்பனைக்கு பயப்படுகிற பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக. எப்படி வளர்க்கணும்னு பெற்றோருக்கு தெரியணும். எப்படி நடத்தணும், பிள்ளைகளை நடத்தவும் தெரியணும். பிள்ளைகளை நடத்தவும் தெரியணும். விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாட விடணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வைக்கணும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட வைக்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வைக்கணும், எழுப்ப வேண்டிய நேரத்தில் எழுப்பணும். சரியாய் பிள்ளைகளை நடத்தணும். எல்லாவற்றிற்கும் மேலாக பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்க என்ன செய்யணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. உங்க பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகள் படிக்க போகும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுங்க, ஆமென். ஸ்கூல்ல இருந்து வரும்போது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. இந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக நல்ல மாதிரியாய் நீங்கள் இருக்கணும். பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரிகளாய் இருக்கணும். நீங்க ஜெபித்தா உங்க பிள்ளை ஜெபிக்கும்,
நீங்க பாட்டு பாடினா உங்க பிள்ளை பாட்டு பாடும். நீங்க பைபிள் வாசித்தா உங்க பிள்ளை பைபிள் வாசிக்கும். நீங்க ஆராதனைக்கு வந்தா உங்க பிள்ளை ஆராதனைக்கு வரும். நீங்க ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வந்தா பிள்ளைகள் ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வருவாங்க. நீங்க கர்த்தருக்கு சரியா கொடுத்தா உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு சரியா கொடுப்பாங்க. நீங்க சபையை கனம் பண்ணினா உங்க பிள்ளைகள் சபையை கனம் பண்ணும். நீங்க பெரியவங்களை மதிச்சா உங்க பிள்ளைகள் மதிக்கும். இந்த பிள்ளைகளுக்காக நாங்க என்ன செய்யணும்? பிள்ளைய நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும், வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். இந்த பிள்ளைக்காக நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஏலியின் பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம். ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன சாமுவேல் கர்த்தரிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்ட சாமுவேல் அந்த அன்னாள் அந்த சின்ன வயசிலே தேவாலயத்தை கொண்டு போய் விட்டாள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த சாமுவேல் வருங்காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், ஆமென். உங்க பிள்ளைகளை ஆமென் நம்ம சரியான விதத்தில் நடத்தினா வருங்காலங்களில் பிள்ளைகள் சிறந்த தலைவர்களாய் வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துமா. இப்போ பிள்ளைகளுக்காக நீங்க செலவிடுகிற நேரங்கள், இப்போ பிள்ளைகளுக்காக நீங்க செலவு பண்ணுகிறதால நீங்க பண்ணுகிற பிரயாசங்கள் எல்லாம் வருங்காலத்தில் பிள்ளைகளை சரியான விதத்தில் கொண்டு வரும். இந்த ஸ்கேவாவின் பிள்ளைகள் துன்மார்க்க பிள்ளைகளாய் வளர்ந்தார்கள். ஸ்கேவாவின் பிள்ளைகள் தேசாந்திரிகளாய் இருந்தார்கள், மந்திரவாதிகளாய் இருந்தார்கள். தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியவர்கள், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டியவர்கள் தேசாந்திரிகளாய் சுற்றுகிறார்கள். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கேற்ற பயபக்தியில வளர கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீதிமொழிகள் நான் வாசித்த அந்த 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை வளர்க்கிறதான காரியங்களை திரும்ப 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 நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. 22:15 பிள்ளை நெஞ்சின் மதியின ஒட்டி இருக்கும், அதை தண்டையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படுமே. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படுமே. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 13:24. நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். உங்க மேல உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு அன்பு இருக்குன்னா நீங்க உங்க பிள்ளைகளை தண்டித்து வளர்க்கணும். பிரம்பை கையாடணும். பிரம்பினால பிள்ளைகளை அடிக்கிறதுனால அந்த ஆத்துமா காப்பாற்றப்படும். நம்ம பிள்ளைகள் மேல நமக்கு பாசம் இருக்கணும், கண்டிப்பா பாசம் இருக்கணும். நம்ம பிள்ளைகளை நேசிக்கணும், நம்ம பிள்ளைகளை சரியா அந்த பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்யணும். அதே நேரத்தில் நம்ம பிள்ளையை தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டித்து வளர்க்கணும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். நீங்க கம்பே எடுக்கல, என் பிள்ளையை அடிக்கவே இல்லை, ஆனா என் பிள்ளையை நான் நேசித்து வளர்க்கிறேன்னு சொன்னா உண்மையிலே உங்க பிள்ளையை நீங்கள் பகைக்கிறீர்கள். உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை நீங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சின்ன வயசுல பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கலன்னா, சின்ன வயசுல பிள்ளைகளை சரியான விதத்தில் நீங்க நடக்கலன்னா பிள்ளையுடைய எதிர்காலத்தை பெற்றோர்களே நீங்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு பிள்ளை 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 பிள்ளைன்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனா அந்த பிள்ளைய சரியான விதத்தில் நடத்தலன்னா அந்த பிள்ளையின் வருங்காலம் கேள்விக்குறியாய் மாறிவிடும். நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா. ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் தேசாந்திரிகளாய் மந்திரவாதிகளாய் இருந்தார்கள். அவன் அந்த பிள்ளைகளை அவன் சரியா நடத்தாதனால அந்த ஆசரிப்பு கூடார ஊழியத்திற்கு ஏற்ற விதத்தில் அந்த பிள்ளைகள் நடத்தாததுனால பாருங்க, அந்த 17வது வசனம் 16வது வசனம், அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாயி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அந்த வீட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஆசாரியன் ஆராதனை செய்கிறவன், இன்னொரு பக்கம் ஒரு பேயை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு பிசாசு பிடித்த மனுஷனை கூட்டு வந்து இவங்க எல்லாம் பேய் விரட்டுறாங்க, மந்திரவாதம் பண்றாங்க. அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் அந்த மனிதர்கள் மேல பாய்கிறான், பலாத்காரம் பண்ணுகிறான், அவர்களை காயப்படுத்துகிறான். இப்போ 7 பேரும் அந்த வீட்டை விட்டு நிர்வாணிகளாய் ஓடுகிறார்கள். ஊரே பார்க்குது.
ஸ்கேவாவின் பிள்ளைகள் நிர்வாணிகளாய் ஓடுகிறார்கள். ஊரே பார்க்குது, ஸ்கேவாவின் பிள்ளைகள் காயப்பட்டவர்களாய் ஓடுகிறார்கள். எவ்வளவு ஒரு அவமானம் அந்த வீட்டுக்கு, எவ்வளவு பெரிய கேவலம் அந்த குடும்பத்திற்கு. ஓடுறது யாரு? அவங்க அப்பா பிரதான ஆசாரியனா, பிள்ளைகள் தேசாந்தரிகளா சுற்றுறாங்க. காயப்பட்டவர்களாய் ஓடுறது யாரு? அவங்க அப்பா பிரதான ஆசாரியனா, ஆசாரிப்பு கூடத்தில் ஊழியம் செய்கிறவரா. ஆனா பிள்ளைகளோ ஊர்ல கையில் எடுக்க முடியாதபடி அசுத்தமான காரியங்களை செய்கிற பிள்ளைகள். அந்த வீட்டை விட்டு அவங்க ஓடும்போது அந்த வீடு எவ்வளவு அவமானப்பட்டிருக்கும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில், வளர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாய் வளர்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நிலைமை ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடும். அந்த வீட்டை விட்டு அவர்கள் ஓடுகிறார்கள், காயப்பட்டவர்களாய், நிர்வாணிகளாய். அசுத்தாவியை இவங்க துரத்த நினைச்சா அசுத்தாவிகள் அவங்கள வீட்டை விட்டே துரத்திட்டு, இவர்களுக்கு கர்த்தருக்கேற்ற பயமும் இல்லை, ஆராதனை ஸ்தலத்துக்கு எடுத்த பயபக்தியும் இல்லாதபடினாலே அந்த பிள்ளைகள் அந்த வீட்டிலே தங்க முடியாத அளவுக்கு காயப்பட்டவர்களாய் ஓடி போனார்கள். அந்த வீட்டை விட்டே ஓடி போனார்கள். ஒரு பெரிய அவமானம், ஒரு நிந்தை, ஒரு கேள்விக்குறியோடு கூட அவர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பாருங்க, இந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பக்கம் இந்த குடும்பம் பிள்ளைகளை சரியா நடத்தாததுனால அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி, ஒரு நிந்தை. அந்த வீட்டை விட்டே காயப்பட்டவர்களாய் ஓடுகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் 18வது வசனம், விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தினார்கள். ஒரு பக்கம் இவங்க ஓடும்போது ஏன் ஓடுகிறார்கள் என்ற கேள்வி ஜனங்களுக்குள்ளே வருகிறது. ஒரு பக்கம் பதில், அந்த பிள்ளைகளை சரியா வளர்க்கல, அதனால அவங்க ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பதில், பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தினால இவங்க பிசாசை துரத்த நினைச்சாங்க, இப்போ பிசாசு இவர்களை துரத்தி விட்டது. இதை கேட்ட போது பவுல் சொன்ன இயேசுவின் நாமம் என்ன, பவுல் சொன்ன நாமம் என்ன என்று சொல்லி ஜனங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். 17வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:17. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:17. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தது. பாருங்க, அந்த தேசாந்திரிகளாய் திரிந்த அந்த ஸ்கேவாவின் பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போனது, காயப்பட்டவர்களாய் ஓடி போனது அந்த எபேசுவில் இருந்த எல்லா யூதருக்கும் கிரேக்கருக்கும் தெரிய வந்தது. அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இவங்க ஓட 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 எல்லாரும் பயந்து கேட்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி ஓடுறாங்க, ஏன் இவங்க காயப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஏன் இவங்க ஓடுறாங்க சொன்னபோது பவுல் இயேசு என்கிற ஒரு நாமத்தை அறிவிக்கிறார். அந்த நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பவுல் இயேசு என்கிற ஒரு நாமத்தை சொல்லுகிறார், அந்த நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது. பவுல் இயேசு என்கிற ஒரு நாமத்தை சொல்லுகிறார், அந்த நாமத்தினாலே அநேகர் விடுதலை பெறுகிறார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு என்கிற நாமத்திலே விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்திலே வியாதிகள் ஓடும். இயேசு என்கிற நாமத்திலே அசுத்தாவிகள் அவன் இருக்க இடமில்லாமல் ஓடி போகும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. இந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பக்கம் காயப்பட்டவர்களாய் அந்த வீட்டை விட்டு ஸ்கேவாவின் பிள்ளைகள் ஓடுகிறார்கள், இன்னொரு பக்கத்தில் இயேசுவின் நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. பாருங்க, ஒரு ஸ்கேவாவின் வீட்டை விட்டு காயம்பட்டவர்களாய் நிர்வாணிகளாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஓடும்போது பயத்தினாலே ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். பயந்து போய் இது என்ன என்று விசாரித்து இயேசுவின் நாமத்தை விசாரித்து அவர்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஸ்கேவாவின் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருந்திருப்பார்கள், ஆனால் இன்னும் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா 20வது வசனம் 19வது வசனத்தில் இந்த மந்திரவாதிகள் எல்லாம் ஓடின போது
அந்த ஊர்ல இருந்த மந்திரவாதிகள் எல்லாம் தங்களுடைய மந்திர புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பவுல் கிட்ட வராங்க. ஐயா, நாங்க இதுவரைக்கும் இந்த புஸ்தகத்தை நம்பி இருந்தோம், இதுவரைக்கும் இந்த தொழிலை நம்பி இருந்தோம், இந்த மந்திரவாதத்தை நம்பி இருந்தோம், ஆனா இது நான் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை எல்லாம் எரிச்சாங்களாம். கிட்டத்தட்ட 50,000 வெள்ளிக்காசுக்கு அந்த மாய வித்தைக்காரர்கள் புஸ்தகங்களை எரிக்கிறார்கள். மாய வித்தைக்காரர் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுமா. நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தரின் நாமம் மகிமைப்படணும், கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளணும். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுங்க. அசுத்த ஆவிகளும் சாத்தானின் கிரியைகளும் அந்தகார வல்லமைகளும் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பிரதான ஆசாரிய ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் தேசாந்திரிகளாய் இருந்தார்கள். அவர்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காததுனால காயப்பட்டவர்களும் நிர்வாணிகளுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அதே நேரத்தில் இன்னொரு வீட்டில் இருந்த சில பிள்ளைகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21:8. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தாங்க. இது எபேசுவுக்கு பக்கத்தில் உள்ள பட்டணம் செசரியா பட்டணம். ஒரு பட்டணத்தில் பிரதான ஆசாரியன், பலிபீடத்திலே பலி செலுத்துகிறவன், ஜனங்களுக்காக பாவநிவர்த்தி செய்கிறவன், ஆனா அவனுடைய பிள்ளைகளோ தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்பவன். 7 பேரில் ஒருவன் அப்படின்னு சொன்னா பந்தி விசாரிக்கிறதற்கு தெரிந்தெடுத்தார்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் பந்தி விசாரணை செய்வதற்கு, சோறு வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, பந்தி பரிமாறுவதற்கு தெரிந்தெடுத்ததான ஒரு சாதாரண பந்தி விசாரணை செய்கிற பிலிப்பு என்கிற அவனுடைய பிள்ளைகள் 4 பெண் பிள்ளைகள், 4 பிள்ளைகளை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஐயா, அவன் சாதாரண சபையில் அவனுக்கு சாதாரண வேலை. சோறை வைக்கணும், சோறு வைக்கணும், கூட்டு வைக்கணும், கூட்டு வைக்கணும், குழம்பு வைக்கணும், குழம்பு வைக்கணும், பாத்திரம் கழுவணும், பாத்திரம் கழுவணும். சாதாரண நபர், ஒரு அடிமட்டத்தில் இருந்தவர். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களா? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவனுடைய பிள்ளைகளை அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் வளர்த்திருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் பிலிப்பினுடைய சில தன்மைகள், அந்த பிலிப்பினுடைய சில குவாலிஃபிகேஷன், அவனுடைய கேரக்டர் எப்படி இருந்தது என்பதை அங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் 5வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவி நிறைந்தவனாகிய ஸ்தேவான் பிலிப்புவையும். போதும், இந்த பிலிப்பு தான் அங்க இருக்கிறார். பந்தி விசாரணை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிலிப்புவின் பிள்ளைகள் கன்னியாஸ்திரிகளாக இருந்தாலும் அந்த வாலிப நாட்களிலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள். அதற்கு காரணம் அந்த பிலிப்புக்குள்ளே விசுவாசம் இருந்தது, அந்த பிலிப்புக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்னும் அவனை குறித்து 3வது வசனத்தில் பரிசுத்த ஆவி நிறைந்த பிலிப்பு, ஞானம் நிறைந்த பிலிப்பு, நற்சாட்சி பெற்றதான பிலிப்பு. அவன் நற்சாட்சி பெற்றிருந்ததினாலே, ஞானம் அவனுக்குள்ள இருந்ததுனால, பரிசுத்த ஆவி நிறைவு அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசிகளாய் வளர்த்தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள் ஆவிக்குரிய வரங்கள்ல வளரணும். நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளாய் வளரணும். நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்ல தலைமுறையாய் வளரணும், பரிசுத்த சந்ததியாய் வளரணும். வெளியே இருக்கிற பிள்ளைகளாம் கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆமே, பாவம் செய்கிறது, கஞ்சா கடத்துறது, சமூக விரோத செயல்கள் செய்கிறது,
சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறது. எத்தனை வயசு பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் 25 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க தான். 13 வயசுல இருந்து 23 வயசுக்கு உட்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தேசாந்திரிகளாய் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு அவங்களால பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கு அவங்களால பிரயோஜனம் இல்லை. அவருடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தால் மிகுந்த பரிதாபம். நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசன பிள்ளைகளாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளாய் வளரட்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்மா. கன்னியாஸ்திரிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாய் வாலிப பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அனுபவம் ஜெபித்து வருங்காலத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசிகள். பிலிப்புடைய வேலை, பிலிப்புடைய ஊழியம் ஒரு சாதாரணது தான். ஆனால் தன் பிள்ளைகளை சரியா நடத்தினான். ஆனா ஸ்கேவாவோ அவனுடைய வேலை பெரிய வேலை, பிரதான ஆசாரியன், எல்லாரும் அவனை தான் பார்ப்பாங்க. ஆனா அவன் பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போனார்கள், நிர்வாணிகளாய் ஓடி போனார்கள். அதே நேரத்தில் பக்கத்தில் உள்ள செசரியா பட்டணத்தில் இருந்த பிலிப்புவின் வீட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகள். அந்த வீடு நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ள வீடா இருந்தது. ஆவியின் வரங்கள் நிறைந்த வீடா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே தேவாவியானவர் அசைவாடினார். அந்த வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசன ஆவி இருந்தது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி வளர வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் ஆசைப்படுங்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. வீட்டில் பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கட்டும், நல்ல ஆவியிலிருந்து ஜெபிக்க வைங்க, வேதத்தை எடுத்து வாசிக்க வைங்க, பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தின் நேராய் நடத்துங்க. அடுத்து பிரதான ஆசாரியனாய் வர வேண்டியவர்கள் வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதற்கு ஒரு சந்ததி இல்லை. அடுத்து ஜனங்களுக்காக பாவநிவர்த்தி செய்ய ஒரு கூட்டம் ஜனம் இல்லை. ஸ்கேவாவின் பிள்ளைகள் நிர்வாணிகளாய் காயப்பட்டவர்களாய் ஓடி போய்விட்டார்கள். ஆனால் பிலிப்பின் வீட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகள், நம்முடைய அடுத்த தலைமுறை பரிசுத்த தலைமுறையாய் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த எபேசு பட்டணத்தில் ஸ்கேவாவின் பிள்ளைகள் துஷ்டராய், துராகிருகராய், தேசாந்திரிகளாய் வீட்டை விட்டு ஓடி போனதுனால அந்த எபேசு சபைக்கு தான் பவுல் ஒரு ஆலோசனையாக எழுதுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய், துராகிருதராய், தேசாந்திரிகளாய் அப்பா விட்டு அம்மா விட்டு வீட்டை விட்டு ஓடினார்களோ, அதே எபேசு பட்டணத்தில் மறுபடியும் இதே நிலைமை வந்துவிடக்கூடாது. மறுபடியும் இந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது. மறுபடியும் தேசாந்திரிகளாய் பிள்ளைகள் வளர்ந்து விடக்கூடாது என்கிற அந்த பாரத்தினாலே பவுல் அந்த எபேசு சபைக்கு எழுதுகிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இப்ப எபேசுவிலே சபை வந்து விட்டது. பிள்ளைகள் எல்லாம் வளர்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வளர்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள். அந்த பிள்ளைகளுக்கு பவுல் ஆலோசனையாக எழுதுகிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். 2வது வசனத்தில் சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பவுல் சொல்லியிருப்பாரு, ஸ்கேவாவின் பிள்ளைகள் தகப்பனை கனம் பண்ணல, தாயை கனம் பண்ணல, காயப்பட்டவர்களா நிர்வாணிகளா ஓடிட்டாங்க. இனி நீ அப்படி இருக்க கூடாது, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், நீ தீர்க்காயுசோடு கூட இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அதே நேரத்தில் 4வது வசனம் வாசிங்க. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமா, இந்த 4 வசனத்துக்குள்ளேயும் பவுலின் பார்வையில் நின்றது ஸ்கேவாவின் குடும்பம். காயப்பட்டவர்களாய் ஓடின ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்றாரு. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே உங்கள் தகப்பனை தாயும் கனம் பண்ணுங்கள். பிதாக்களுக்கு சொல்லுகிறார், பெற்றோருக்கு சொல்றார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல்
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சிம்சோனின் தாய் தகப்பன் ஆலோசனை கேட்டார்கள். புதிய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கு தகப்பனுக்கு எழுதி வைத்திருக்கிறது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு குடும்பம் அந்த எபேசு பட்டணத்தில் முழு எபேசுவுக்கும் ஒரு அடையாளமாக நிற்கிறது. காயம்பட்டவர்களாய் நிர்வாணிகளாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அந்த வீட்டை மனதில் வைத்து பவுல் பிள்ளைகளுக்கும் பிதாக்களுக்கும் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையில் வளர்ப்போம். நீங்க உங்க பிள்ளைகளை கரெக்டா வளர்க்க ஆண்டவர் கிருபை தருவாராக. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன தியாகம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரம் எடுங்க, பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியா இருங்க, பிள்ளைகளுக்கு அவன் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு இருக்கிற காலத்துல இந்த செல்போன் கலாச்சாரம் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவன் பிள்ளைகளுடைய கைகளில் செல்போனை கொடுக்காம இருங்க. தேவைக்கு ஒருவேளை ஸ்கூல்ல ஏதாவது பாடம் அனுப்புறாங்க, அது தவிர்க்க முடியாத காரணம் இருந்தா மட்டும் கொடுங்க. ஒண்ணு கெட்டு போகாது, ஒண்ணு கெட்டு போகாது. செல்போன் கொடுக்கறதுனால அவன் வாழ்க்கை ஒண்ணு கெட்டு போயிடாது. அந்த பிள்ளைகள் படிக்கட்டும். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், செல்போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த செல்போன் உங்க வாழ்க்கையில் செல்போன்ல பாக்குறதெல்லாம் நிஜம் நிழல், அவன் நிஜம் பரலோகம். செல்போன்ல வர்றதெல்லாம் நிழலாட்டமா மாயையான தோற்றம், அப்படி இப்படின்னு போயிடும். ஆனா நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவரை வளர்ப்பீர்களாக. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒவ்வொரு சபைகளும் ஸ்தாபிக்கப்படுகிறது. நிருபங்கள்ல ஒவ்வொரு சபைக்கும் பவுல் நிருபங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எல்லாம் சரியா எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் நடபடிகளில் குடும்பங்களையும் நம்ம பார்க்கிறோம், வீடுகளையும் பார்க்கிறோம், சபைகளையும் பார்க்கிறோம். சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகளையும் படித்து கொண்டு வருகிறோம். பிலிப்பு பட்டணத்தில் சபை வருகிறது, பிலிப்பு நிருபத்தில் ஆலோசனை. கொரிந்து பட்டணத்தில் சபை வருகிறது, கொரிந்து நிருபத்தில் ஆலோசனை. எபேசு பட்டணத்தில் சபை வருகிறது, எபேசுவிலே ஆலோசனை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாரை கனம் பண்ணுங்கள், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கள். அவன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க பெற்றோர்களே நீங்க பிரயாசப்படுங்க. பிதாக்களே, உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற நீங்களும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ வேதம் சொல்லுகிற பெற்றோராய் இருப்போம். வேதம் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு பேரண்ட்ஸ் ஆயிருப்போம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையில் வளருங்கள். நம்ம பிள்ளைகள் சரியா வளர்க்கப்பட்டா தேவ நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய வசனம் பலமாய் விருத்தி அடையும். அந்த எபேசு பட்டணத்தில் தேவ நாமம் மகிமைப்பட்டது. அந்த எபேசு பட்டணத்தில் தேவனுடைய வசனம் பலமாய் விருத்தி அடைந்தது. இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல பிள்ளைகளை நம்ம சரியா வளர்த்தா கர்த்தர் நாமம் மகிமைப்படும். நீங்க அந்த கொஞ்சம் அந்த வீட்டை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடும்போது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆளுக்கு ஒன்னொன்னு பேசியிருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது யாரும் நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க, கண்டுக்கிடலான்னு பரவாயில்ல. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்னா, நம்ம பிள்ளைகள் ஊர்ல கேவலப்படும் சொன்னா அது நமக்கு எவ்வளவு வேதனை. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற சிட்சையில வளர்க்கப்படுவார்களாக. பிலிப்புவின் பிள்ளைகளைப் போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய், பரிசுத்த சந்ததியாய் நம்முடைய சந்ததி வளர்வதாக. இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படிடுவோம். பிள்ளைகள் முழங்கால் படிடுங்க. பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும், இந்த பிள்ளைய எப்படி நடத்தணும், இந்த பிள்ளைக்காக நாங்க என்ன செய்யணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
18 19 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாய் வளரட்டும். பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனங்களும் மாறட்டும். படிக்க வேண்டிய வயசுல படிக்க விடாதபடிக்கு பிள்ளைகளின் கவனத்தை திருப்புகிற இந்த உலக களியாட்டுகள், செல்போன் காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். பிள்ளையுடைய வருங்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது பரிசுத்த சந்ததி என்று சொல்லப்படும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற பயபக்தியில் வளரணும் அப்பா. கர்த்தருக்கேற்ற சிச்சையில வளரணும் அப்பா. எபேசு பட்டணத்தில் பிரதான ஆசாரியர் ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களாய் ஓடி போனார்கள். அதை மனதில் வைத்து பவுல் சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். பிதாக்களுக்கு சொல்கிறார், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் பயபக்தியிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பேன். ஆண்டவரே, படிப்புல கவனம் செலுத்துவேன். வேத வாசிக்கிறதுல கவனம் செலுத்துவேன். ஜெபிக்கிறதுல கவனம் செலுத்துவேன். பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணுங்க. நீ எத்தனையோ வாலிபர்கள் தாய் தகப்பன்மாருக்கு வேதனையாக இருக்கிறார்கள். யாக்கோபுடைய பிள்ளைகளில், ஈசாக்குடைய பிள்ளைகளில் 2 பிள்ளைகள், யாக்கோபு ஏசா. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வனசஞ்சாரியாயிருந்தான். அவனை குறித்து சொல்லியிருக்கிறது, தன் தாய் தகப்பனுக்கு மனநோவாயிருந்தான். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எத்தனையோ சபைகளில் பேரண்ட்ஸ் சபையில் இருக்கும்போது பிள்ளைகள் வெளியே இருக்கிறாங்க. நம்ம சபையில் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் இந்த வேதனைகள் எல்லாம் மாற்றுவாராக. சின்ன வயசில் சபையில் வளர்ந்த பிள்ளைகள் வாலிபர்கள் ஆகும்போது எங்கேயோ போயிடுறாங்க. அநேக சபைகளில் வேதனை, அநேக பெற்றோருடைய வேதனை. நம்ம பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையில வளரணும். பிலிப்புவின் பிள்ளைகளை போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளாய் வளரணும். ஆவியில் நிரம்புகிற பிள்ளைகளாய் வளரணும். பரிசுத்த சந்ததியாய் வளரட்டும். ஆண்டவரே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்க பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாய் வளரட்டும் அப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவர் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய வருங்காலங்களை பிசாசு அவன் தந்திரமா குறிவைத்து கொள்ளையாடுகிறான். எல்லா எதிர் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் பயபக்தியிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற போதனையில் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிச்சையில் வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற பயபக்தியில் பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர், இந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும், இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, எபேசு பட்டணத்தில் பிரதான ஆசாரியனாயிருந்த ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் காயப்பட்டவர்கள் நிர்வாணிகளும் வீட்டை விட்டு ஓடி போனவர்களாக இருந்தாங்க. அந்த வீட்டை விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. தேசாந்திரிகளாய் தெரிந்தவர்கள், மந்திரவாதிகளாய் தெரிந்தவர்கள், சரியான விதத்தில் அந்த பிள்ளைகள் போதிக்கப்படாதபடினாலே, சரியான விதத்தில் அந்த பிள்ளைகள் நடத்தப்படாதபடினாலே அந்த குடும்பத்திற்கே ஒரு வேதனை. ஆண்டவரே, அதே நேரத்தில் எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற ஆலோசனை, பிள்ளைகளை உங்கள் பெற்றோரை கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையில் வளருங்கள். எபேசு பட்டணத்தில் ஒரு குடும்பம் வேதனையாயிருக்கும் போது செசரியா பட்டணத்தில் பிலிப்புடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்கிற பிள்ளைகளா வளர்ந்தாங்கப்பா. ஆவிக்கு நிலைமையில் வளர்ந்தாங்கப்பா. இங்க சபையில் உள்ள பிள்ளையோட வருங்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவிக்கிற நிலைமையில கர்த்தருக்கேற்ற பயபக்தியில் வளர உதவி செய்வீராக. பரிசுத்த சந்ததியாய் வளரட்டும்.
ஆண்டவரே, சபைக்கு வராமல் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. அநேக சபைகளில் எத்தனையோ வாலிபர்கள் சபைக்கு வெளியா இருக்கிறாங்கப்பா, அவங்க எல்லாம் கொண்டு வாங்க, எங்க சபையிலையும் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, கேட்ட வார்த்தைகளை அவை மனதில் கொண்டு தங்கள் வாழ்க்கை வசனத்துக்கு நேராக சீர்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும்போது ஒரு தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டோட நாம மகிமைப்படட்டும். வியாதி பலனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுங்க. ஆராதனை பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு எல்லா தடைகளை மாற்றி வருகிற நாட்களில் ஆராதனை பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சகல துதி கன மகிமை ஆற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசரா இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.